ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டே ட்ரிப்பாக குருவாயூரில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் குருவாயூரில் பார்க்க போகிற ஒவ்வொரு பிளேசஸ், அந்த பிளேஸஸோட ஹிஸ்ட்ரி, அதுக்கு எப்படி ரீச் ஆகலாம், எந்த டைமுக்கு எந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே குருவாயூர் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. குருவாயூர் காக்கும் கடவுள் 10 அவதாரங்கள் எடுத்தாலும் அதில் அனைவருக்குமே பிடித்தமான பல பின்னணி கதைகள் கொண்ட அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். பிறந்தது முதல் கீதை உபதேசம் வரை அவரோட லீலைகள் பல இருக்குது. அப்படி குட்டி கிருஷ்ணராக சில லீலைகளை செய்தவராக கேரளாவில் உள்ள இந்த குருவாயூர் கோயிலில் குருவாயூர் அப்பனாக காட்சி தருகிறார். பெருமாளுக்குன்னு பல புனித தலங்கள் இந்த ஊரில் இருக்குது. அதில் பெரும்பாலும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும். ஆனால் திவ்ய தேச பட்டியலில் இல்லாத கோயிலாக இந்த குருவாயூர் இருந்தாலுமே நம்ம ஊரில் இருந்து நிறைய மக்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னாலே குருவாயூர் தான் போகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு காரணம்தான் இங்கே இருக்கிற கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணராக இருக்கிறது தான். குருவாயூர் கோயிலோட கட்டிடக்கலை ஒரு புகழ்பெற்ற பாரம்பரிய கேரள வகை கட்டிடக்கலை தான். நுழைவாயிலிருந்து மூலவரை நம்ம பார்க்க முடியுது. கேரளாவோட மலையாள புத்தாண்டு விஷு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நன்னாளில் சூரியனோட கதிர்கள் குருவாயூரப்பனோட கால்களுக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு 2 நுழைவாயில்கள் இருக்குது. ஒன்று கிழக்கு பக்கத்திலிருந்தும் இன்னொன்று மேற்கு பக்கத்திலிருந்தும் இருக்குது. குருவாயூரப்பனோட உருவமானது 4 கைகளை கொண்டிருக்கு. அதில் சங்கு, சக்கரம், கதை, தாமரை இது எல்லாத்தையுமே சுமந்து அழகாக காட்சி தருகிறார். இந்த சிலையானது பல குணப்படுத்தும் அற்புதமான மருத்துவ பண்புகளை கொண்ட பட்டாள அஞ்சனமா அப்படின்னு சொல்கிற சக்தி வாய்ந்த கல்லால் ஆனது அப்படின்னு கூறப்படுது. குருவாயூரப்பனை குழந்தை கிருஷ்ணனாவே பாவித்து தான் இங்கிருக்கிற மக்கள் வழிபடுறாங்க. இந்த கோவிலில் மற்ற தெய்வங்களான கணபதி, ஐயப்பன், பகவதி இது மாதிரி மற்ற தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது. குருவாயூர் கோயில் விஷ்ணுவோட தங்கும் இடமான மண்ணுலகின் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுது. குருவாயூர் கோயில் வந்த கதையை பார்க்கலாம். தன்னோட அவதார காலத்தின் இறுதி நாட்களில் மேலுலகம் செல்வதற்கு முன்னாடி தனது நண்பர் உத்தவாவிடம் இன்னும் 7 நாளில் துவாரகை நகரம் கடலில் மூழ்கிரும் அப்படின்னும், விஷ்ணுவோட இந்த சிலையை பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் சொன்னபடியே துவாரகை நகரம் கடலோட பேரலையோட பாதிப்பினால் மூழ்கினது. அதனால் குரு மற்றும் வாயு இந்த 2 கடவுளோட உதவியோட உத்தவா இந்த சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இயற்கை எழில் சூழ்ந்த இடமாக இந்த இடம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த இடத்துல சிவபெருமான் விஷ்ணுவை வழிபட்டதாக இந்த இடம் புனிதமான இடமாக கருதப்பட்டுச்சு. அதனால் இதே இடத்துலையே அந்த சிலையை நிறுவுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் இங்கே கோவிலும் உருவாச்சு. குருவும் வாயுவும் சேர்ந்து இந்த சிலையை இங்கே நிறுவனதுனால இந்த இடத்துக்கு குருவாயூர் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. கோவிலோட வரலாறு படி இந்த கோவில்
தமிழ் இலக்கியங்களில் 14ஆம் நூற்றாண்டிலும் 16ஆம் நூற்றாண்டிலும் காணப்படுது. இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் கோவிலோட வரலாறு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது எப்படி போகலாம், என்ன மணிக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கோவில் ஒரே நாளில் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு கோயிலுக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏர்லி மார்னிங் அப்படின்னா ஒரு 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி வந்தீங்கனாலுமே ஓகே. ஏன்னா 12 மணிக்கு 12:30க்கு வந்துட்டு கோயில் நட சாத்திடுவாங்க. நீங்கள் அந்த 12:30 மணிக்குள்ளே 2 கோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு குருவாயூர் கோவில். இங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. உங்களோட எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபோன், இயர்ஃபோன், இன்னும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட கார், பைக் எதில் வரீங்களோ அதிலேயே வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் ரூமில் வச்சுக்கலாம். அதுவும் இல்லை நான் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கிளாக் ரூம் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். இது என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ரூம்லேயே வச்சுட்டு வர்றது தான் பெட்டர். ஏன் அப்படின்னா கிளாக் ரூமுக்குமே பெரிய க்யூ நிற்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிலுக்குன்னே குளம் இருக்குது. அந்த குளத்துலேயே பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே தனித்தனியாக குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் இடம் இருக்குது. வேணுங்கிறவங்க அங்கேயே குளிச்சுக்கலாம். இல்லை தனியாக வந்துட்டு நம்ம குளிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கோவில் சுற்றி நிறையா இடங்களில் வந்துட்டு ரூம்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு சோறூட்ட வரீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தனியாக ரூம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னா நிறையா கவுண்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி அங்கே போயிட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு அவங்க வழி சொல்லிடுறாங்க. குழந்தைங்களுக்கு சோறூட்டுறதுக்காக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பாஸ் மாதிரி எடுக்கணும். ஒரு 100 rupeesக்கு ஒரு டிக்கெட் மாதிரி. அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு பெரிய ஹால் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் சோறு ஊட்டிட்டு அந்த பாஸ் வச்சே அப்பா, அம்மா, குழந்தை இவங்க 3 பேரும் போயிட்டு ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கூட யார் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உள்ளே வந்துட்டு அலோடு கிடையாது. ஆனால் ஃபோட்டோகிராஃபர் அவங்களே வச்சுருக்காங்க. நீங்கள் அன்னப்பிரசன் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பே பண்ணி ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க ஒரு 7 daysல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் மம்மியூர் சிவன் கோவில். இந்த கோவிலை மம்மியூர் மகாதேவ சேஸ்திரம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இந்த கோவில் குருவாயூர் கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது. இந்த கோவில் ஒரு சிவபெருமானோட கோவில். நம்ம குருவாயூர் அமைந்த வரலாறு பார்த்தோம் இல்லையா, அந்த வரலாறில் சிவபெருமான் விஷ்ணுவை வழிபட்டதா சொன்ன இடம் இதுதான். சிவபெருமான் விஷ்ணுவை வழிபட்டு கிருஷ்ணரோட விக்கிரகத்தை இங்கேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சு அங்கே இருக்கிற அனைவரையும் ஆசிர்வதிச்சுட்டு மம்மியூருக்கு சென்று விட்டதாக கூறப்படுது. இதனால தான் குருவாயூரப்பன் கோவிலுக்கு வர பக்தர்கள் மம்மியூர் சிவபெருமானையும் வழிபட்ட பின்னர் தான் இந்த வழிபாடு முழுமையடையுது. மம்மியூர் கோவிலுக்கு கால்நடையாகவே ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். இந்த கோவிலுமே மதியம் 12 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் கோவில் நட திறக்கப்படும். அதனால் காலையில் ஏர்லியராக நீங்கள் குருவாயூர் கோவிலுக்கு வந்துட்டு உடனடியாகவே மம்மியூர் கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். 12:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த 2 கோவிலையும் தரிசித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட லஞ்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம், இங்கே யானைகளை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே இருக்க இந்த யானைகள் முகாம் சுமார் ஒரு 60 யானைகளுக்கு சொந்தமானது.
இந்த 60 யானைகளுமே குருவாயூரப்பனுக்கு பக்தர்களால் வழங்கப்பட்ட இந்த சரணாலயம் ஒரு கம்பீரமான யானைகளை பார்க்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு காலத்தில் புன்னத்தூர் மன்னர்களோட சொத்தாக இருந்த இந்த இடம் 1975ஆம் ஆண்டில் கோவில் அதிகாரிகளால் கையகப்படுத்தப்பட்டு சரணாலயமாக மாற்றப்பட்டிருக்கு. விசிட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு இது ஓப்பனில் இருக்கும், அதாவது வருஷம் முழுவதும். ஆனால் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு 2 கோவிலையும் தரிசிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு உடனடியாகவே நீங்கள் இந்த யானைகள் முகாமுக்கு போய்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாவக்காடு பீச். இந்த பீச் வந்துட்டு திருச்சூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. குருவாயூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பீச் வந்துட்டு இருக்குது. அதனால தான் நம்ம அடுத்து போகிற இடம் வந்துட்டு இந்த பீச்சாக இருக்கட்டும். கேரளாவில் இருக்க ரொம்பவே பிரபலமான கடற்கரையில் இந்த கடற்கரையும் ஒன்று. இந்த சாவக்காடு பீச்சுக்கு உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட இங்கே ரீச் ஆகிக்கலாம். நீங்கள் ஒரு 4 மணி அளவில் இந்த பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈவினிங் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஆழம் வந்துட்டு கம்மியாகவும் இருக்கும். அதாவது ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு மணல் பரப்பு தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தூரம் வரைக்குமே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு. அலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. அங்கங்கே வந்துட்டு லைஃப் கார்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டேவும் இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் வந்துட்டு ஒரு கலங்கரை விளக்கம், சேட்டுவாய் கலங்கரை விளக்கம். சாவக்காடு பீச்சிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 30 மீட்டர் உயரம் கொண்டது. 1986 வந்துட்டு இதை கட்டியிருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸாக 10 ரூபாய் வாங்குகிறாங்க. டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இது மெயினாக எதுக்காக வந்துட்டு இந்த லைட் ஹவுஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் சன்செட் பார்க்குறதுக்காக தான் இங்கே போகிறோம். இந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 98 அடி வந்துட்டு உயரம் இருக்குது. சுமார் 150 படிக்கட்டுகள் வந்துட்டு இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இதுக்கே நாக்கு தள்ளிருச்சு. அப்படி இருந்துச்சு நம்மளோட கார்டியோ லெவல் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது. சாவக்காடு பீச்சில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் பீச்சில் காரில் போகிற மாதிரி இருந்தால் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் அங்கேயே இருக்குது. அதுக்கு வந்துட்டு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு 2-3 கடைகளும் இருக்குது. நீங்கள் அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். நல்ல காற்றடிக்கிற டைமில் வந்துட்டு உங்களுக்கு பட்டம் விடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஏடிவி பைக் ரைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 4 வீலர்ஸ் வச்சு குட்டி ஜீப்பு மாதிரி இருக்குமே, அந்த ரைடுமே வந்துட்டு நீங்கள் பீச் சாண்டில் போகிற மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க. அது கூட நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம். எகெயின் இந்த லைட் ஹவுஸ்க்கு வருவோம். இந்த லைட் ஹவுஸ்க்கு நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 o'clock வரைக்கும் 5:30 வரைக்குமே நீங்கள் சாவக்காடு பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லைட் ஹவுஸ் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் சன்செட் பார்க்கலாம். இங்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாத ஒரு விஷயம்னா இந்த சன்செட் நான் வந்துட்டு சொல்லுவேன். அவ்வளோ ப்ளசண்ட்டான அவ்வளோ ஒரு சூப்பரான வியூவில் இருந்துச்சு. குருவாயூர் நம்ம ட்ரிப்பு வந்ததே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சுற்றியுமே வந்துட்டு தென்னை மர தோப்பாக இருக்கும். அவ்வளோ தென்னை மரங்கள். அதுக்கு வந்துட்டு ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு கடலாக இருக்கும். அதோட அந்த சன்செட் அந்த லைட்டோட அந்த ஷேடு வந்து அந்த கடலில் விழுந்து அதை நீங்கள் பார்க்குறது அவ்வளோ ரம்யமாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட டைம் போகிறதே தெரியாது. அப்படி இருக்கும் உங்களுக்கு. அந்த நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் வந்துட்டு அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும்.
ஸோ இந்த பிளேஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்துட்டு கிளம்பலாம். இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.